அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 8 கணிதத்தில 25வது பாட அழகான எண்கோடும் தற்காட்டின் தளமும் பாடத்தினுடைய தொடர்ச்சியை படிக்க இருக்கிறோம். அந்த வகையில சென்ற வகுப்புல படித்த விஷயங்களை நாங்கள் ஒருக்கா ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். எண்கோடு அப்படி என்றா என்னென்று படிச்ச நாங்கள், அதாவது ஒரு நேர்கோட்டை பயன்படுத்தி எண்களை வகை குறிப்பதற்காக நாங்கள் எண்கோட்டை பயன்படுத்துகிறோம். எண்களை வகை குறிப்பதற்காக பயன்படுகின்ற நேர்கோட்டைத்தான் நாங்கள் எண்கோடு என்று சொல்லுறோம். எண்கோட்டில் என்ன மாதிரி எண்களை குறிப்போம், நேர்கோடை கீறுவோம். அடுத்ததாக சமனான இடைவெளிகள்ல புள்ளிகளை குறிச்சிட்டு இப்ப இந்த புள்ளிகள்ல ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் 0 என்கிற எண்ணை குறிச்சோம்னா, இந்த 0த்துக்கு வலது பக்கமாக இருக்கக்கூடிய எண்கள் நேர் நிறைவெண்கள். 0த்துக்கு வலது பக்கமாக எப்பவுமே ஒரு எண்கோட்டில நேர் நிறைவெண்கள் காணப்படும். அதே போல 0த்திற்கு இடது பக்கமாக குறிக்கக்கூடிய எண்கள் மறை நிறைவெண்கள் ஆகும். 0த்துக்கு வல பக்கமாக நேரெண்கள் இருக்கும், 0த்துக்கு இடப்பக்கமாக மறை எண்கள் இருக்கும். அப்போ அந்த எண்கோட்டின் வலது பக்கத்துல நாங்கள் அம்புக்குறி இடுவோம். சில நேரங்கள்ல 2 பக்கங்கள்லையும் அம்புக்குறி இடுவோம். இவ்வாறு எண்களை வகை குறிப்பதற்காக, எண்களை குறித்து காட்டுவதற்காக பயன்படுகின்ற நேர்கோட்டைத்தான் நாங்கள் எண்கோடு என்கிறோம். இந்த எண்கோட்டில நிறைவெண்களை குறிக்க தெரியும். உதாரணமாக எண்கோடு ஒன்றை வரைந்து மறை 3ஐ குறித்து காட்டுக அப்படி என்றால் என்ன செய்வோம், எண்கோட்டை இந்த மாதிரி எண்கோட்டை கீறி சமனான இடைவெளிகள்ல புள்ளிகளை குறிச்சு அந்த புள்ளிகள்ல எண்களை குறிச்சு மறை 3 இந்த இடத்துல இருக்கு, ஆகவே நாங்கள் என்ன செய்யலாம், மறை 3 இங்க இருக்கும் என்று குறிச்சு காட்டுவோம். ஒரு யாதேனும் ஒரு நிறைவெண்ணை, மறை நிறைவெண்ணாக இருந்தாலும் சரி, நேர் நிறைவெண்ணாக இருந்தாலும் சரி, நிறைவெண்ணை குறிக்க எங்களுக்கு தெரியும். எண்கோட்டில எவ்வாறு ஒரு நிறைவெண்ணை குறிக்கிறது, மறை நிறைவெண்ணாக இருந்தாலும் சரி, நேர் நிறைவெண்ணாக இருந்தாலும் சரி. அதே நேரம் 0த்தை குறிக்க வேணுமெண்டா என்ன செய்வோம், 0 இங்க இருக்குது, அப்ப 0 இருக்கக்கூடிய இடம் இதுவாகும் அண்டு குறிச்சு காட்டுவோம். இன்றைக்கு நாங்கள் படிக்க போறது ஒரு எண்கோட்டில பின்னங்களை எவ்வாறு குறிக்கிறது, தசமங்களை எவ்வாறு குறிக்கிறது, தசம எண்ணொன்றை எண்கோட்டில எவ்வாறு குறிக்க வேணும் என்று நாங்கள் படிக்க போறோம். எண்கோட்டின் மீது தசமங்களை குறித்தல். ஒரு தசம எண்ணை எண்கோட்டில எவ்வாறு குறிக்கிறது என்று நாங்கள் படிக்க போறோம். எண்கோட்டின் மீது தசமங்களை குறித்தல், தசம எண்களை எவ்வாறு குறிக்கிறது என்று பார்க்க போறோம். இப்ப எண்கோட்டின் மீது தசம எண்களை குறிக்கிறதுக்கு நாங்கள் அதாவது தசம எண்களும் பின்னங்களும் ஒரு எண்கோட்டில எந்த இடத்துல அமைந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் முதலாவதாக அறிய வேணும். எண்கோடு நாங்கள் என்ன கீறுறோம், நேர்கோடை கீறுறோம், சமனான இடைவெளிகள்ல புள்ளிகளை குறிக்கிறோம். 0 இதுல குறிச்சோம்னா 0த்துக்கு வலது பக்கமாக நேரெண்கள் காணப்படுது, இடப்பக்கமாக மறை எண்கள் காணப்படுது. இந்த எண்கோட்டுல இப்படி இருக்கக்கூடிய எண்கோட்டுல தசமங்களும் பின்னங்களும் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்தடுத்த 2 நிறைவெண்களுக்கு இடையில தான் இந்த தசமங்களும் பின்னங்களும் அமைந்திருக்கும். இப்ப எங்களுக்கு இப்படி இந்த எண்கோட்டை பார்க்கும்போது வெளிப்படையாக என்ன மட்டும்தான் தெரியுது, நேரெண்கள் தெரியுது, மறை எண்கள் தெரியுது.
அப்ப தசமங்களும் பின்னங்களும் எங்க அமைந்திருக்கும் என்று பார்த்தோம்னா அடுத்தடுத்த 2 நிறைவெண்களுக்கு இடையில இந்த தசம எண்களும் பின்னங்களும் காணப்படும். அப்ப அந்த தசம எண்களையும் பின்னங்களையும் எவ்வாறு குறிக்கிறது என்று நாங்கள் பார்க்க போறோம். முதலாவதாக ஒரு பின்னத்தை முதலாவதாக தசமத்தை குறிப்போம், அடுத்ததாக பின்னத்தை குறிப்போம். ஒரு தசம எண்ணை எண்கோட்டுல நாங்கள் குறிப்பதற்கு என்ன செய்ய வேணுமென்றா அந்த எண் ஒரு முதலாம் தசமதான எண்ணாக இருந்தால், உதாரணமாக முதலாம் தசமதானத்துல வரக்கூடிய ஒரு எண்ணை எழுதுவோம் 2.3 அல்லது 0.7. பார்த்தீங்கன்னா இது ஒரு முதலாம் தசமதான எண். தசம புள்ளிக்கு வலப்பக்கமாக ஒரே ஒரு இலக்கம் மட்டும் அமைந்திருக்குது, ஒரே ஒரு தசம எண் மட்டும் அமைஞ்சிருக்குது. அப்ப இது ஒரு தசமதானத்தை கொண்ட எண், முதலாம் தசமதானம் மட்டும்தான் இங்கே இருக்குது. இவ்வாறு ஒரு தசமதானத்தை கொண்ட எண்களைத்தான் நாங்கள் இன்றைக்கு குறிக்க போறோம். இந்த ஒரு தசமதானத்தை கொண்ட எண்களை குறிக்கும் போது என்ன செய்ய வேணுமென்றா ஒரு எண்கோட்டினுடைய ஒரு அலகை 10 சமனான பிரிவுகளாக பிரித்து கொள்ள வேண்டும். என்ன செய்ய போறோம்? ஒரு தசம எண்ணை குறிப்பதற்கு நாங்கள் இன்றைக்கு படிக்க போறது ஒரு தசமதானம் வார மாதிரியான எண், முதலாம் தசமதான எண். தசம புள்ளிக்கு வலப்பக்கமாக ஒரே ஒரு தசம எண் மட்டும் இருக்கிற மாதிரியான எண்களை தான் இன்றைக்கு நாங்கள் குறிக்க போறோம். இவ்வாறான தசம எண்களை குறிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு எண்கோட்டினுடைய ஒரு அலகை 10 சமனான பிரிவுகளாக பிரித்து கொள்ள வேணும். ஒரு எண்கோட்டினுடைய ஒரு அலகண்டா ஒரு எண்கோட்டினுடைய ஒரு அலகண்டா அடுத்தடுத்த 2 நிறைவெண்களுக்கு இடையில உள்ள இந்த பகுதியை நாங்கள் என்ன செய்ய போறோம்? 10 சமனான பிரிவுகளாக பிரித்து கொள்ள போறோம். 0.7 குறிப்பதற்காக என்ன செய்ய போறோம்? அடுத்தடுத்த 2 நிறைவெண்களுக்கு இடையில உள்ள அந்த ஒரு அலகண்டா 2 நிறைவெண்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த பகுதி, இந்த ஒரு அலகை நாங்கள் 10 சமனான பிரிவுகளாக பிரித்தால்தான் எங்களால இவ்வாறான தசம எண்களை குறிக்க முடியும். ஆகவே இப்ப பாருங்க 0.7 0.7 யாருக்கும் இடையில அமைந்திருக்கும்? 0க்கும் 1க்கும் இடையில அமைந்திருக்கும். 0.7 என்கிற தசம எண்ணானது 0க்கும் 1க்கும் இடையில அமைந்திருக்கும். என்னோட வாசிக்கிறோம் 0.7. 0த்தை விட அதிகமாக இருக்கக்கூடிய எண், ஆனால் 1ஐ விட குறைவாக இருக்கக்கூடிய எண். 0க்கும் 1க்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த தசம எண்ணை குறிப்பதற்காக நாங்கள் என்ன செய்யறோம்? இந்த 0 தொடக்கம் 1 வரையான ஒரு அலகை 10 சமனான பிரிவுகளாக பிரிக்க போறோம். ஒரு அலகத்தான் நாங்கள் பிரிக்க போறோம். 0, 1. இந்த 0, 1 இந்த ஒரு அலகை மட்டும் நாங்கள் ஒரு எண்கோட்டுல கீறுவோம். 0க்கும் 1க்கும் இடையில உள்ள இந்த ஒரு அலகை நாங்கள் 10 சமனான பிரிவுகளாக பிரிக்க போறோம். ஏனென்றால் இது ஒரு தசம எண். பிரிப்போம். 10 0 இது 1. இந்த 0 தொடக்கம் 1 வரையான ஒரு அலகை 10 சமனான பகுதிகளாக பிரிக்கிறோம். முதலாவது அரைவாசி. அப்ப இங்க 5 பிரிக்க வேணும், இங்க 5 பிரிக்க வேணும். 1 2 3 4 எத்தனை பிரிவா பிரிச்சுட்டோம்? 5 பிரிவு. 1 2 3 4 5 அரைவாசியை 5 பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறோம். 5
4 கோடுதான். ஆனா பிரிவு 5. 1 2 3 5 பங்குகள் ஆக்குறோம், 5 பிரிவுகள் ஆக்குறோம். 1 2 3 4 5. அதே போல அடுத்த அரைவாசியை 5 பிரிவு. 1 2 3 4 1 2 3 4 5. ஆகவே பிள்ளைகள் என்ன செய்யறோம்? 0.7 என்கிற தசம எண்ணை எண்கோட்டில் குறித்து காட்டுவதற்காக இந்த 0.7 ஆனது எந்த எண்ணுக்கும் எந்த எண்ணுக்கும் இடையில இருக்குதுன்னு பாக்குறோம். எந்த நிறைவெண்ணுக்கும் எந்த நிறைவெண்ணுக்கும் இடையில இருக்குதுன்னு பாக்குறோம். 0க்கும் 1க்கும் இடையில இருக்குது. ஆகவே 0 தொடக்கம் 1 வரையான இந்த ஒரு அளவை நாங்கள் 10 சமனான பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறோம். இவ்வளவு அரைவாசி. மொத்தமா பார்த்தீங்கன்னா 10 சமனான பிரிவுகளாக பிரிபட்டு இருக்குது. இனி 0.7 குறிப்பம். முதலாவதாக இருக்கிற இந்த பிரிவு, முதலாவதாக இருக்கிற இந்த கோடு 0.1 ஆகும். இரண்டாவதாக இருக்கிற இந்த கோடு 0.2 ஆகும். இது 0.3, இது 0.4, இது அரைவாசி 0.5. அடுத்த பிரிவின் 0.6, 0.7, 0.8, 0.9, அடுத்தது 1. அப்ப பாருங்க, அடுத்தடுத்த 2 நிறைவெண்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு தசம எண்ணை குறிப்பதற்காக நாங்கள் என்ன செய்ய வேணும்? 10 பிரிவுகளாக பிரிக்கிறோம். 10 பிரிவுகளுக்குள்ளேயும் ஒரு தசமதானத்தை கொண்ட 9 தசம எண்கள் அடங்குகிறது. இதுல இருந்து இனி நாங்கள் 0.7 பிடிக்கலாம். எங்க இருக்கு 0.7? இந்த இருக்குது. இதுல 1 2 3 4 5 6 7ஆவதாக இருக்கிற புள்ளிதான் 0.7 ஆகும். 0.7 எங்க இருக்குது? இந்த இருக்குது 0.7. ஆகவே ஒரு எண்கோட்டில தசம எண்ணை எவ்வாறு குறிக்கிறது என்று பார்க்கிற விதத்துல முதலாவதாக நாங்கள் 0.7 குறிச்சு காட்டியிருக்கிறோம். இதே போல இன்னும் சில தசம எண்களை நாங்கள் குறிக்கலாம். ஏன் நாங்கள் இதை 10 சமனான பிரிவுகளாக பிரிக்கிறோம் என்றால் 0.7 என்பது ஒரு தசம எண். இந்த தசம எண்ணை பின்னமாக எழுதினோம்டா என்ன எழுதுவோம்? 10 தசம எண்ணை பின்னமாக எழுத எங்களுக்கு தெரியும். ஒரு தசமதானத்தை கொண்ட இலக்கமாக இருந்தால், எண்ணாக இருந்தால், அந்த எண்ணானது 10ஆல வகுப்பட்டிருக்க வேணும். தசம புள்ளிக்கு வலப்பக்கமாக ஒரு எண் வந்திருந்தால் அந்த எண்ணானது 10ஆல வகுப்பட்டிருக்க வேணும். 0.7 பின்னம் என்ன? 10 7 என்றபடியாத்தான் நாங்கள் என்ன செய்யறோம்? 10ஆ பிரிக்கிறோம். அடுத்தடுத்த 2 நிறைவெண்களுக்கு இடையில உள்ள பகுதியை 10ஆ பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு அதுல 7ஆவது கோட்டை குறிக்கிறோம். 10ஆக பிரிக்கிறோம், 7ஆவது கோட்டை குறிக்கிறோம். 10ல் 7, 0க்கும் 1க்கும் இடையில. இவ்வாறு நாங்கள் தசம எண்களை குறிக்க வேணும். அடுத்ததாக இன்னும் ஒரு தசம எண்ணை குறிப்போம். 4.3 எண்கோட்டின் மீது 4.3 என்கிற தசம எண்ணை நாங்கள் குறிக்க போறோம். முதலாவதாக எண்கோடை நாங்கள் கீறி பார்ப்போம். இந்த 4.3 எங்க இருக்கும் என்று நாங்கள் பார்க்க போறோம். எண்கோடொண்ட கீறுவோம். சமனான இடைவெளிகள்ல புள்ளிகளை குறிப்போம். 0, 0க்கு வர 0 இங்கே குறிப்போம். 0க்கு வலப்பக்கமாக நேர் நிறைவெண்கள் அமைந்திருக்கும். 0க்கு இடப்பக்கமாக மறை நிறைவன் அமைந்திருக்கும். எங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எண்கோட்டை கீறிக்கொள்ளலாம். எங்களுக்கு இங்கே மறை எண்கள் தேவையில்லை. ஆகவே நாங்கள் மறை எண்களினுடைய
மர எண்களை குறைவாக குறிச்சிருக்கிறோம். நேரெண்கள் தேவை, அப்ப நேரெண்களை அதிகமாக குறிச்சிருக்கிறோம். எங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்கோட்டை நாங்கள் கீறிக்கொள்ள முடியும். இனி இந்த 4.3 என்கிற தசம எண்ணானது எந்த இரண்டு நிறைவெண்களுக்கு இடையில இருக்கும் என்று பார்க்கிறோம். 4.3 என்ன வாசிக்கிறோம்? 4.3. அப்ப 4ஐ விட அதிகமான எண், 4ஐ விட கூடின தசம எண் 4.3. அதே நேரம் 5ஐ விட குறைவான எண். அப்ப இந்த தசம எண்ணானது யாருக்கும் இடையில அமைந்திருக்கும்? 4க்கும் 5க்கும் இடையில அமைந்திருக்கும். 4.3 4ஐ விட அதிகமாக இருக்க போது, 5ஐ விட குறைவாக இருக்க போகுது. ஆகவே 4.3ஐ குறிப்பதற்காக நாங்கள் என்ன செய்ய போறோம்? 4ம் 5ம் வார மாதிரி ஒரு எண்கோட்டை கீறுவோம். 4க்கும் 5ம் அதோட 4க்கும் 5க்கும் இடைப்பட்ட பகுதி வார மாதிரியான எண்கோட்டை குறிப்போம். இங்க 4, இதுல 5. இந்த 2 நிறைவன்களுக்கு இடையில உள்ள பகுதியை விரிவுபடுத்துற மாதிரியான எண்கோடு ஒன்று அமைக்கிறேன். 4, 5. அப்ப இது ஒரு தசம எண், ஒரு தசமதானத்தை கொண்ட எண். ஆகவே இந்த எண்ணை எண்கோட்டில குறிப்பதற்காக நாங்கள் என்ன செய்ய வேணும்? இந்த எண் 4க்கும் 5க்கும் இடையில அமைந்திருப்பதனால் 4க்கும் 5க்கும் இடையில உள்ள அந்த ஒரு அலகினை நாங்கள் 10 சமனான பிரிவுகளாக பிரிக்க வேணும். அரைவாசி 10ஆ பிரிக்கிறோம். இங்க 5ஆ பிரிப்போம், இங்க 5ஆ பிரிப்போம். 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. இங்க 5 பிரிவுகளாக பிரிச்சிட்டோம். பிரிவண்டா இந்த கேப்பத்தான் நாங்கள் போட இப்படி எண்ணலாம். 1, 2, 3, 4, 5. 5 வரை இருக்குது. பிரிவுகள் பாருங்க. 1, 2, 3, 4, 5. 5 பிரிவாக பிரிச்சிட்டோம். இனி மற்ற அரைவாசியை 5ஆ பிரிப்போம். 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. ஆகவே 4க்கும் 5க்கும் இடையில உள்ள இந்த ஒரு அலகினை நாங்கள் 10 சமனான பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறோம். 10 கேப் வார மாதிரி, 10 இடைவெளி வார மாதிரி பிரிச்சிருக்கிறோம். இனி நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த 4.3 குறிக்கலாம். அப்ப 4.3 இங்கு அமைந்திருக்கும். 4க்கும் 5க்கும் இடையில உள்ள அலகினை 10 சமனான பிரிவுகளாக பிரிக்கும் பொழுது அதுல 3வது இடத்துலதான் 4.3 அமைந்திருக்கும். இது 4.1, இது 4.2. இந்த புள்ளி குறிப்பது 4.3. இந்த புள்ளி குறிப்பது 4.4. இந்த புள்ளி குறிப்பது அரைவாசி 4.5. 4.5. இந்த புள்ளி குறிப்பது 4.6. இந்த புள்ளி 4.7. அடுத்தது 4.8. அடுத்தது 4.9. அடுத்ததாக அடுத்த நிறைவன் 5. ஆகவே இங்கே 4.3 இங்கு அமைந்திருக்குது. 10 சமனான பிரிவுகளாக பிரிக்கும் போது 3வது புள்ளியாக 4.3 அமைந்திருக்கும். இதுதான் 4.3 என்று நாங்கள் குறித்து காட்ட வேணும். இப்ப 4.3 ஒரு எழுத்துல A என்று தந்தால் A சமன் 4.3 குறித்து காட்டுகின்றா என்ன செய்வோம்? இந்த புள்ளியை குறிச்சிட்டு புள்ளியில இந்த புள்ளியினால் குறிக்கப்படுவது A ஆகும். A என்பது 4.3 ஆகும். ஏயினால் நாங்கள் 4.3 அமைந்துள்ள இடத்தை குறிச்சு காட்டுறோம். ஆகவே பிள்ளைகள் இவ்வாறு நாங்கள் தசம எண்களை ஒரு எண்கோட்டின் மீது குறிக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் எண்கோட்டின் மீது பின்னங்களை எவ்வாறு குறிக்கிறது என்று பார்ப்போம். எண்கோட்டின் மீது பின்னங்களை எவ்வாறு குறிக்கிறது?
எண்கோடு ஒன்றின் மீது பின்னங்களை எவ்வாறு குறிப்பது என்று பார்க்க போறோம். உதாரணமாக ஒரு பின்னத்தை எடுப்போம். அதை நீங்கண்டா 2/2. இது ஒரு கலப்பு பின்னம். என்ன கலப்பு பின்னத்தை எடுத்திருக்கிறோம்? 2/2. பாருங்க, 2/2 எவ்வாறு ஒரு எண்கோட்டில குறிச்சு காட்டுவது அப்படி என்று பார்த்தோம்டா, எண்கோட்டுல நாங்கள் எண்கோடு ஒன்று கீறுவோம். வளமையான நிறைவன்கள் இருக்கிற மாதிரியான எண்கோடு. பூஜ்ஜியத்திற்கு வலது பக்கமாக நேரெண்கள் இருக்கும், இடப்பக்கமாக மறையெண்கள் இருக்கும். இந்த எண்கோட்டில எண்கோட்டின் மீது இந்த 2/2 2 2 1 என்கிற பின்னத்தை நாங்கள் குறிக்க போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா 2/2 என்ன? 2/2 2ம் 2ஓட ஒரு அரைவாசியும் 2உடன் அரையை கூட்டுவது, 2உடன் அரை பங்கை கூட்டுவது. இந்த 2/2 இங்கு அமைந்திருக்கும் இந்த எண்கோட்டில என்று பார்த்தோம்னா எங்களுக்கு தெரியும். 2/2 ஆருக்கும் இடையில அமைந்திருக்கும். 2க்கும் 3க்கும் இடையில 2 அரைவாசி, 2க்கும் 3க்கும் இடையில சரியான அரைவாசியில அமைந்திருக்கிறது தான் இந்த 2/2 என்கிற பின்னம் ஆகும். இந்த பின்னத்தை குறிக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? என்னென்ன குறிக்கிறது பின்னத்தை? நீங்கள் இதே எண்கோட்டுல குறிக்கலாம். பின்னத்தை குறிக்கும் போது என்னென்னா, ஒரு பின்னத்தை எண்கோட்டின் மீது குறிக்கும் போது என்ன செய்து கொள்ள வேணுமென்றா, அந்த பின்னத்தினுடைய பகுதி எண் என்னன்னு பார்த்துட்டு அந்த பகுதி எண்ணுக்கு சமனான மாதிரி ஒரு அலகினை நாங்கள் பிரித்து கொள்ள வேண்டும். ஒரு அலகை தசம எண்ணை குறிக்கும் போது என்ன மாதிரி செய்த நாங்கள் ஒரு அலகை 10 சமனான பிரிவுகளாக பிரிக்கிறோம். அதே போல ஒரு பின்னத்தை எண்கோட்டின் மீது குறிக்கும் போது ஒரு அலகை அந்த பின்னத்தினுடைய பகுதி எண் என்னவாக இருக்குதோ அதற்கு சமனாக இருக்கிற மாதிரி நாங்கள் பிரித்து கொள்ள வேண்டும். 2உடன் 2 1. அப்ப இந்த பின்னத்தின் பகுதி எண் என்னவாக இருக்குது? இது ஒரு கலப்பு பின்னம். இந்த பின்னத்தினுடைய பகுதி எண் 2. ஆகவே 2 பிரிவுகளாக ஒரு அலகை நாங்கள் பிரித்து கொள்ள வேணும். எந்த அலகை பிரிக்க வேணும்? 2/2 ஆருக்கும் இடையில இருக்கும். எந்த 2 நிறைவன்களுக்கு இடையில இருக்கும்? 2/2 என்கிற பின்னமானது 2க்கும் 3க்கும் இடையில இருக்கும். 2/2 என்கிற பின்னமானது அமைந்துள்ள 2 நிறைவன்களை நாங்கள் பார்க்கிறோம். 2க்கும் 3க்கும் இடையில அமைந்திருக்கும். ஆகவே இந்த 2க்கும் 3க்கும் இடையில உள்ள இந்த அலகினை நாங்கள் 2 பிரிவுகளாக பிரிக்க வேணும். 2 பிரிவுகளாக பிரிக்க வேணும். ஏன் 2 பிரிவுகளாக பிரிக்கிறோம்? இந்த பின்னத்தினுடைய பகுதி எண் 2. 2 பிரிவுகளாக பிரிச்சிட்டோம். இனி 2உடன் 2 1. அப்ப 2உடன் 2ஓட சேர்ந்து அரைவாசியை குறிக்க போறோம். 2/2 இங்க அமைந்திருக்கும், இந்த இடத்துல அமைந்திருக்கும் 2/2. 2க்கும் 3க்கும் இடையில சரி அரைவாசியில இந்த 2/2 என்கிற பின்னமானது அமைந்திருக்கும். பின்னங்களை எண்கோட்டின் மீது குறிக்கும் போது என்ன செய்ய வேணும்? அந்த பின்னமானது எந்த 2 நிறைவன்களுக்கு இடையில அமைந்திருக்கும் என்று பார்க்க வேணும். அந்த 2 நிறைவன்களுக்கு இடைப்பட்ட அலகினை இந்த பின்னத்தினுடைய பகுதி எண்ணிற்கு சமனான பிரிவுகளாக நாங்கள் பிரித்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு பின்னத்தை குறிப்போம்.
4 1 இந்த பின்னத்தை குறிப்போம். நிறைவெண்கள் இருக்கிற மாதிரியான எண்கோட்டை கூறுவோம். 0 1 2 3 ஒரு எண்கோடு ஒன்று கீறி இருக்கிறோம். இந்த எண்கோட்டில் 4 1 இங்க இருக்குமென்று பார்க்கிறோம். 4 1 4 1 என்ன கால்வாசி, கால் பங்கு. அப்படி ஏண்டா 1 2 எல்லாம் பக்கத்துல வரையில, 4 1 மட்டும்தான் ஒரு முறைமை பின்னமாக தந்திருக்கு. 4 1 எங்க அமைந்திருக்கும் இந்த பின்னமானது 0க்கும் 1க்கும் இடையில. 1 கால்வாசி தான் 4 1. ஒரு அலகை 4 சமனான பிரிவுகளாக பிரிச்சு அதுல ஒரு பங்கை குறிப்பதை தான் 4 1. 1 கால்வாசி தான், சரி, 1 4 பிரிச்சு அதுல ஒரு பங்கு தான் 4 1. அப்ப இந்த 4 1 என்கிற பின்னமானது எங்க அமைந்திருக்கும்? 0க்கும் 1க்கும் இடையில கால்வாசி, 0க்கும் 1க்கும் இடையில கால் பங்கு இடத்துல இந்த 4 1 அமைந்திருக்கும். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்? இந்த பின்னத்தினுடைய பகுதி எண்ணை பார்க்கிறோம். பகுதி எண் 4. இந்த பின்னமானது எந்த 2 நிறைவெண்களுக்கு இடையில அமைந்திருக்கும் என்று பார்க்கிறோம். 0க்கும் 1க்கும் இடையில அமைந்திருக்கும். ஆகவே 0க்கும் 1க்கும் இடைப்பட்ட இந்த அலகினை நாங்கள் 4 சமனான பிரிவுகளாக பிரித்துக் கொள்ள வேணும். 4 1 ஒரு பின்னம். இந்த பின்னமானது இந்த எண்கோட்டில் எங்க அமைந்திருக்கும்? எந்த 2 எண்களுக்கு இடையில, எந்த 2 நிறைவெண்களுக்கு இடையில அமைந்திருக்கும் என்று பார்க்கிறோம். கால் பங்கு அப்படின்னா 0க்கும் 1க்கும் இடையில அமைந்திருக்கும். ஆகவே 0க்கும் 1க்கும் இடைப்பட்ட இந்த ஒரு அலகினை இந்த பின்னத்தினுடைய பகுதி எண் 4 பிரிவுகளாக நாங்கள் பிரித்து கொள்ள வேண்டும். 2 பிரிக்கிறோம். பிறகு இந்த 2 2 பிரிப்போம். இப்ப என்ன செய்தோம்? 4 பிரிச்சுட்டோம். 0க்கும் 1க்கும் இடைப்பட்ட இந்த அலகினை 4 பிரிவுகளாக பிரிச்சுட்டோம். 1 2 3 4. இனி 4 1 நாங்கள் குறிக்க முடியும். 4 பிரிவுகளாக பிரிச்சுட்டு அதுல 4 1 அண்டபடியா முதலாவது பிரிவில தான் இந்த 4 1 அமைந்திருக்கும். கால்வாசி என்றா எங்களுக்கு அரைவாசி என்றா 1 அரைவாசி, காலண்டா 1 4 பிரிச்சு அதுல ஒரு பங்கு. ஆகவே ஒரு அலகை 0க்கும் 1க்கும் இடைப்பட்ட இந்த ஒரு அலகை 4 பிரிவுகளாக பிரிக்கிறோம். சமனான பிரிவுகளாக பிரிக்கிறோம். அதுல முதலாவது இடத்துலதான் இந்த 4 1 அமைந்திருக்கும். அதை இவ்வாறு நாங்கள் பின்னங்களை எண்கோட்டின் மீது குறிக்க வேண்டும். இனி இது தொடர்பான கேள்விகளை நாங்கள் செய்வோம். ஒரு கேள்வி செய்வோம். கீழே தரப்பட்டுள்ள எண்கோட்டின் மீது பின்னங்கள் தசமங்கள் 2 வார மாதிரி குறிச்சு காட்டுவோம். கீழே தரப்பட்டுள்ள எண்கோட்டின் மீது ABCD என்பதால் குறிக்கப்பட்டுள்ள எண்களை எழுதுக. எண்கோடு ஒன்று தரப்பட்டு எண்கோட்டுல புள்ளிகள் குறிச்சு காட்டப்பட்டிருக்குது. அந்த புள்ளிகளினுடைய பெருமானத்தை அந்த குறிக்கப்பட்டுள்ள எண்களை நாங்கள் எழுத போறோம். மறை 1 0 1 2 3 ஒரு கேள்வி செய்ய போறோம். கேள்வியில எண்கோடு தரப்பட்டிருக்குது. எண்கோட்டின் மீது புள்ளிகள் குறிக்கப்பட்டிருக்குது. புள்ளிகள் மூலம் புள்ளிகள் குறிக்கப்பட்ட இடங்களானது ஆங்கில பெரிய எழுத்துக்களால காட்டப்பட்டிருக்கும் போது
அந்த ஆங்கில எழுத்துக்கள் குறிக்கக்கூடிய எண்களை நாங்கள் எழுத போறோம். ரைட், ஒரு எண்கோடு தரப்பட்டிருக்குது. எண்கோட்டின் மீது 4 ஆங்கில எண்கோட்டில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இந்த புள்ளியில இருக்கக்கூடிய எண் குறிப்பது, இந்த புள்ளியில இருக்கக்கூடிய எண் குறிப்பது சிஐ, இந்த புள்ளியில இருக்கக்கூடிய எண் குறிப்பது ஏஐ. அப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்? இந்த எண்கோட்டை அவதானித்து ஏயினால், பியினால், சியினால், டியினால், ஏ, பி, சி, டி ஆகியவற்றினால் குறிக்கப்பட்டுள்ள எண்களை நாங்கள் எழுத போறோம். ஏயினால் குறிக்கப்படக்கூடிய எண் என்ன? இது நிச்சயமாக நிறைவெண்ணாக இருக்காது, தசம எண்ணாக இருக்கும் அல்லது பின்னமாக இருக்கும். ஏனென்றால் இங்க 10 பிரிவுகளாக அடுத்தடுத்த 2 நிறைவெண்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த அலகினை 10 சமனான பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறோம். ஆகவே ஒன்று தசம எண்களை குறிப்போம் அல்லது பின்னங்களை குறிப்போம். அப்ப இந்த ஏயினால் குறிக்கப்பட்டுள்ள எண் என்ன? என்ன தசம எண் ஏயினால் குறிக்கப்பட்டிருக்குது என்று எழுத போறோம். பாருங்கோ, இந்த ஏ ஆனது 2க்கும் 3க்கும் இடையில அமைந்திருக்குது. 2க்கும் 3க்கும் இடையில எத்தனையாவது பிரிவை குறிக்குது? இந்த ஏ 1 2 3 4 5 6வது பிரிவில இருக்கக்கூடிய எண்ணை குறிக்குது. ஆகவே 2க்கும் 3க்கும் இடையில எப்படி ஆரம்பிக்கும்? 2.1 2.2 2.3 2.4 2.5 2.6. ஏயினால் குறிக்கப்படக்கூடிய எண் என்ன? 2.6. அடுத்தது பியினால் குறிக்கப்படக்கூடிய எண் என்ன என்று பார்ப்போம். இந்த பி ஆனது யாருக்கும் இடையில இருக்குது. 0க்கும் 1க்கும் இடையில இருக்குது. 0க்கும் 1க்கும் இடையில எத்தனையாவது பிரிவில இந்த பி ஆனது குறிக்கப்பட்டிருக்குது? 1 2 3 4 5 6 7 8. ஆகவே பியினால் குறிக்கப்படக்கூடிய எண் என்ன? 0.8. 0க்கும் 1க்கும் இடையில. அப்ப 0லிருந்து ஆரம்பிக்க வேணும். அடுத்தது சியினால் குறிக்கப்படக்கூடிய எண். சி ஆனது யாருக்கும் இடையில இருக்குது. 1க்கும் 2க்கும் இடையில இருக்குது. 1க்கும் 2க்கும் இடையில எத்தனையாவது பிரிவில இந்த சி ஆனது காணப்படுது என்று பார்க்கிறோம். 1 2 3 4. 1க்கும் 2க்கும் இடையில என்றபடியா 1க்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய முதலாவது பிரிவு 1.1 1.2 1.3 1.4. அப்ப சி குறித்து நிற்பது 1.4 என்கிற தசம எண்ணை. அடுத்ததாக இந்த டி ஆரை குறிக்குதுன்னு பார்ப்போம்.
யானது யாருக்கும் இடையில அமைந்திருக்குது. பூஜ்ஜியத்துக்கும் மறை ஒன்றுக்கும் இடையில அமைந்திருக்குது. அப்ப இந்த இடத்துல நாங்கள் கவனமாக இருக்க வேணும். பூஜ்ஜியத்தில இருந்து மறைப்பக்கமாக செல்ல செல்ல என்ன வரும்? மறை அடையாளம் இடப்பட வேணும். இந்த பூஜ்ஜியத்துக்கு இடப்பக்கமாக அடுத்த பிரிவும் மறை எண்ணாகத்தான் இருக்கும். அப்ப பூஜ்ஜியத்தை விட தாண்டி பூஜ்ஜியத்துக்கு இடப்பக்கமாக வந்துட்டென்றாலே நாங்கள் மறை குறியீடு கண்டிப்பாக இட வேணும். மறைப்பக்கமாக செல்லுது. பூஜ்ஜியத்துக்கும் மறை ஒன்றுக்கும் இடையில எத்தனையாவது பிரிவை குறிக்குது? டி. இங்க இருந்து நீட்டு வரக்கூடாது. பூஜ்ஜியத்திலிருந்து இங்க இருந்து போக வேணும். 1 2 3 4 5 6 7 8 பூஜ்ஜியத்துக்கும் மறை ஒன்றுக்கும் இடையில இருக்கக்கூடிய 8வது பிரிவு. ஆகவே 0.8 0.1 0.2 0.3 0.4 0.5 0.6 0.7 0.8. ஆனால் என்ன பக்கமாக போறோம்? மறை எண்களை நோக்கி போறோம். ஆகவே மறை 0.8. பி குறிக்கிறது நேர் 0.8. டி குறிக்கிறது மறை 0.8 ஆகும். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு எண்கோடும் தக்காட்டின் தளமும் என்கிற பாடத்துல ஒரு எண்கோட்டில பின்னங்களையும் தசமங்களையும் எவ்வாறு குறிக்கிறது என்பது தொடர்பாக படிச்சு நாங்கள் இதோட இன்றைய வகுப்பு நிறைவு செய்து கொள்ளுவோம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள்.